ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து உங்களுடைய கதைகள் வந்து தொடர்ந்து 52 வாரங்கள் ஒளிபரப்பாயிருக்கு. இந்த 52 வாரங்கள் ஒரு வருஷம் வந்து உங்களுடைய கதையை வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம ஆல் இண்டியா மூலமா வெளியே கொண்டு வந்தாச்சு. இதுக்கு நீங்க எத்தனை வருஷம் தான் உழைச்சிருக்கீங்க? 16 ஆண்டுகள் போயிடுச்சு. அது 16 ஆண்டுகள். ஆமாம், 16 வருஷம் போயிடுச்சு. இந்த 600 கதைகள் 400 பாடல்கள் ஆவணப்படுத்த இயற்கை எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பெரிய கனவு இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு அழகாக பொக்கிஷமாக சேர்க்கணும்னு நினச்சேன். அதுக்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சீங்க. இயற்கை வந்து அசார் பாய்ட்டு பேச வைக்குது. அவர் வந்து அவங்க நிறுவனத்தில் பேசுகிறாரு, ஆங்கிலேயர்கள் பேசி அதுக்கான வாய்ப்பு அமைச்சு தராரு. இது வந்து இந்த 52 வாரம் அந்த கதைகள் வந்து இனி அழியாத ஒரு இடத்துல வந்து சேர்த்திருக்கின்ற போது நிரந்தரமான சொத்தாயிடுச்சு. ஆமாம், என்னைக்குமே சரி இயற்கையோட நீதிப்படி அழிந்து போகக்கூடியவர்கள் நாம, ஆனால் உங்களுடைய சொத்து அழியாது. ஆமாம், என்னோட உழைப்பு நான் தனியாக போய் ரொம்ப கஷ்டம், நடந்து போய் சாப்பாடு இல்லாமல் அதெல்லாம் போய் அவங்கள்ட்ட கலந்து பேசி அதை வாங்கிட்டு வரும்போது சில டைமில் கூட ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் என்னத்துக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு. கடவுளோ இயற்கையோ எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான இடத்துல ஒரு நிரந்தரமாக ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்த அசர் பாய்க்கு தான் சொன்னேன். ஏன்னா ஒரு மனிதர் வந்து என்னோட உழைப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமாக உங்களோட நட்பு கிடைக்குது. உங்கள் நட்பு மூலயமா இந்த கதைகள் வந்து இனி அழியாத ஒரு இடத்துல வந்து ஒரு ஆவணமாக இருக்கிறது வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்த அகில இந்திய வானொலிக்கும் இப்போ அசர் பாய்க்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்களுடைய இந்த உழைப்பு மேலும் தொடர்ந்து இந்த 600 கதைகள்ன்றது 6000 கதைகள் வந்து இன்னும் வந்து ஒரு வருடம்ன்றது எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோ வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது ஒரு சிறிய விருப்பம். ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ.